ஹாய் வணக்கம். சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட 3 பெரிய சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளியும் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக தான் பிடிக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறைய சேர்க்க வேண்டாம். குருமாக்கு சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இதோட அரைச்ச தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இதோ நல்லா வதங்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் பல்பெல்லாம் பேத்து வச்சுருக்கேன். நீங்கள் துரியும் போட்டுக்கலாம். அதோட முந்திரி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போது நான் சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சிக்கன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அது வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயே வதங்கட்டும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்கி மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துடலாம். திக்காக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கலந்து விடலாம். இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே திரட்டி நம்ம வதக்கலாம். தண்ணி முதல் சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைமில் மிக்ஸி ஜார் இது பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். கூட இது தண்ணி பத்தாது. நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும். இவ்வளோ திக்காக மூடி வச்சோன்னா அடியும் பிடிச்சிரும். நான் தண்ணி சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் காட்டும்போது அது கொஞ்சமாக அடிப்பகுதியோடு இருந்தது. இப்போ மேலே வரைக்குமே தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கடல்பாசியும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வேகட்டும். விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்து விசில் வந்துடுச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட பபிள்ஸ் விடுது பாருங்கள். இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.